நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நேவாசா அப்படிங்கிற கிராமத்தில் கல்லேஸ்வரர் அப்படிங்கிற பரமேஸ்வரனை நாம் தரிசனம் பண்ணினோம். அந்த கல்லேஸ்வரருடைய கோவில் 1000 வருடங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக கருங்கல்னால ஆன ஒரு கோவிலாக இருந்தது. இந்த ஊருக்கு ஞானேஸ்வரர் இந்த கோவிலுடைய ஒரு பிரகாரத்தில் ஒரு தூணடியில் உட்கார்ந்து கொண்டுதான் உலக பிரசித்தியான பகவத்கீதையினுடைய பாஷ்யமான பாவார்த்த தீபிகை எழுதினார். ரொம்ப நாள் கழித்து அந்த கோவில் சின்ன பின்னமாக எடுத்து சிதிலம் அடைந்துடுத்து. புதுசாக இப்போ ஒரு கோவில் கட்டியிருக்கா, ஒரு மண்டபம். அந்த கல்லேஸ்வரரை மட்டும் எடுத்து தனியாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஆனால் எந்த ஒரு தூணுக்கு அடியில் உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வர பகவான் அந்த பாவார்த்த தீபிகையை எழுதினாரோ, அவர் சொல்ல சொல்ல சச்சிதானந்தம் எழுதினாரோ, அந்த தூணை மட்டும் ஜாக்கிரதையாக அவள் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கா. அந்த தூணை தான் நீங்கள் இப்போ பார்க்குற. இப்போ என்ன ஆயிடுத்துன்னா, இந்த கோவிலில் இந்த தூண் தான் இப்போ முக்கியமான வழிபாட்டு தெய்வமாக இருக்குது. இதுக்கு புஷ்பங்கள் சமர்ப்பிக்கிறா, இதுக்கு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கிறா, இதுக்கு பூஜை நடக்கிறது, இதுக்கு ஆரத்தி நடக்கிறது. இப்போ நம்ம கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னுட்டா, அந்த 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 தூண் பகவான் தானே, அந்த தூண் பகவானுக்கு இப்போ நம்ம ஒரு மாலை சமர்ப்பிக்கிறோம். மாலை சமர்ப்பிச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே இந்த ஞானேஸ்வரிங்கிற புஸ்தகத்தை வச்சுருக்கேன்னா, மேலே ஞானேஸ்வர பகவான் இருக்கார். அவர் அந்த ஞானேஸ்வரியே இந்த ஊரில் எழுதினத்தினுடைய ஒரு டைம் சொன்னேன்னா 1283 வருஷம், 1283, 3 years இந்த இடத்துல உட்கார்ந்து எழுதினார். அந்த ஞானேஸ்வரி ஆரம்பிக்கும் பொழுது அவர் சொல்றார், ஓம் நமோ ஜியாத்யா வேத பிரதிபாத்யா ஜய ஜய ஸ்வசம்வேத்யா ஆத்மரூபா தேவா தூம்சி கணேஷு சகலமதி பிரகாஷு மனே நிவர்த்தி தாசி ஆவதாரி ஜோஜி. இதுதான் அவர் ஞானேஸ்வரியில் ஆரம்பிக்கிறார். மகாகணபதியை பிரார்த்தனை பண்ணிண்டு, தன்னுடைய குருவான நிவர்த்திநாதரை பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த பாவார்த்த தீபிகை அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதுறார். இந்த தூணில் இந்த இடத்துல சூரியன், பக்கத்தில் சந்திரன் இருக்கு. இந்த சூரியனும் சந்திரனும் நமக்கு என்ன செய்தியை சொல்றது அப்படின்னுட்டா, எந்த ஒரு தூண் அடியில் உட்கார்ந்துட்டு ஞானேஸ்வரர் உலக பிரசித்தமான அந்த பாவார்த்த தீபிகைன்ற ஞானேஸ்வரி எழுதினாரோ, அந்த ஞானேஸ்வரி உலகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் அந்த கிரந்தமும் இருக்கும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த தூணில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் நமக்கு தெரிவிக்கிறது. அந்த தூணுக்கு நம்ம இப்போ ஒரு ஹாரத்தி பண்ணுறோம். இன்றைக்கு ஞானேஸ்வரி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆரம்பிக்கும் பொழுதே ஓம் நமோஜி ஆத்யா வேத பிரதிபாத்யா ஜய ஜய ஸ்வசம்வேத்யா ஆத்மரூபா தேவா தும்சி கணேஷு சகலமதி பிரகாஷும் நே நிவர்த்தி தாசி ஆவதாரி ஜோஜி. இப்படிதான் ஞானேஸ்வரியினுடைய ஆரம்பம். 3 வருடங்கள் அங்கு தங்கி ஞானேஸ்வரியை பூர்த்தி பண்ணினார். ஞானேஸ்வரியை பூர்த்தி பண்ணின ஞானேஸ்வரர் அங்கிருந்து கிளம்பி பண்டரிபுரம் போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணணும்னு பண்டரிபுரம் போனார். பண்டரிபுரத்தில் நாமதேவர் இருக்கார். நாமதேவர் யாருடைய அவதாரம் அப்படின்னுட்டா, பகவான் கிருஷ்ணன் உலகத்தில் அவதாரம் பண்ணும் பொழுது அவனோடையே கூட இருந்து பிரேம பக்தி பண்ணினானே உத்தவன், அந்த உத்தவன் தான் நாமதேவரா வந்தார். அந்த நாமதேவர் தான் திரும்பி பின்னாடி துக்காராமா வரப்போறார் அப்படின்னு இந்த மராட்டி மொழியிலே இந்த சந்துக்களுடைய சரித்திரங்கள் எல்லாம்
துகாராமுடைய பேரன் பாகவத மஹீபதி அப்படிங்கிறவர் எழுதி வச்சிருக்கார். மராட்டியிலே அந்த சந்த் விஜயம்ங்கிற கிரந்தம் இருக்கு. அந்த சந்த் விஜயத்துல தான் இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்படுறது, இந்த சம்பவங்கள் சரித்திரங்கள் எல்லாம் சொல்லப்படுறது. பாவார்த்த தீபிகை எழுதிட்டு அங்கிருந்து பண்டரிபுரம் போன அவர் ஞாமதேவரை கூப்பிடுறார். நான் பெரிய 3 வருடங்கள் இந்த பாவார்த்த தீபிகைன்ற கிரந்தம் எழுதுறதுலயே உட்கார்ந்துட்டேன். ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். க்ஷேத்ராடனங்கள்லாம் போய் அங்கங்கே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய சுவாமியை தரிசனம் பண்ணி தீர்த்தங்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நாமதேவர் சொல்றார், பேஷா போயிட்டு வரலாமே. நான் போயிட்டு வரதில்லை, தீர்த்த யாத்திரை பண்ணினா சாதுக்களோட தான் பண்ணணும், அதனால நீங்களும் கூட வரணும் அப்படிங்கிறார். நாமதேவர் சொல்றார், நான் வரத்துக்கு இல்லை, ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் பாண்டுரங்கன் என்ன சொல்றானோ அதுபடி தான் பண்ணுவேன். நான் பாண்டுரங்கனுடைய செல்ல குழந்தை, நீங்க பாண்டுரங்கன்ட்ட போய் கேளுங்கோ, பாண்டுரங்கன் அனுமதி கொடுத்தா நான் வரேன் அப்படிங்கிற. பாண்டுரங்கன்ட்ட போய் கேட்ட உடனே பாண்டுரங்கன் சொல்றான், நாமதேவா போயிட்டு வாயேன், ஞானேஸ்வரரோட போயிட்டு வாயேன், நல்லது தானே. நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டியா, நீ என்னை போக வேண்டான்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஏ பாண்டுரங்கா, நான் உன்னை விட்டுட்டு எப்படி போறது? பிறந்ததிலிருந்து உன்னுடைய கோவில், உன்னுடைய திவ்ய சன்னிதானம் இங்கேயே இருந்துட்டு என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி கிளம்பி போவேன் அப்படின்னு அழறார். சமாதானப்படுத்தி கொஞ்சம் தூரம் கூட பாண்டுரங்கன் இந்த ஞானேஸ்வரரையும் நாமதேவரையும் அனுப்புகிறார். நாமதேவர் சொல்றார், நான் எந்த கோவிலுக்கு போய் எந்த சுவாமியை பார்த்தாலும், அது கோதண்டத்தை வச்சுட்டு இருந்தாலும், குழலை வச்சுட்டு இருந்தாலும், சங்கு சக்கரத்தை வச்சுட்டு இருந்தாலும், சூளமா வச்சுட்டு இருந்தாலும் அது எனக்கு தெய்வம்னே தோண மாட்டேங்கிறது. ஏன்னா என்னுடைய மனது புத்தியில தெய்வம் அப்படின்னுட்டா இடுப்புல எது கை வச்சுட்டு இருக்கோ அதுதான் தெய்வம்னு என்னுடைய மனது நிர்ணயம் பண்ணிருக்கு. வேற எந்த தெய்வத்தை பார்த்தாலும் எனக்கு தெய்வம்னு தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறார். அப்படி ஒரு பக்தி அவருக்கு, ஏகாந்த பக்தி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாமதேவரோட ஞானேஸ்வரர் தீர்த்த யாத்திரை பண்ணும் பொழுது நிறைய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த சம்பவங்களை நாமதேவர் சரித்திரம் சொல்லும் பொழுது நான் சொல்றேன். தீர்த்த யாத்திரை பூர்த்தியா எடுத்து மார்க்கண்டேயர் மாதிரி 16 வருடங்கள் தான் ஞானேஸ்வரருக்கு இந்த உலகத்துல வாழ்க்கை இருந்தது. உடனே தன்னுடைய சகோதரர்களான நிவர்த்தி தேவர், சோபான தேவர், முக்தாபாய் இவர்கள் 3 பேரும் தன்னுடைய ஆயுளிலிருந்து 2 வருஷங்கள் கொடுத்ததுனாலே 21 வருடங்கள் 5 மாதம் 3 நாட்கள் இந்த ஞானேஸ்வரர் இந்த பூமியில இருந்தார். உடனே எல்லாரையும் பார்த்து சொல்றார், நான் சமாதி ஆகலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறார். எல்லாரும் அழறா. அழும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நேரம் அங்கிருந்து பண்டரி தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு இந்த ஆலந்திக்கு வரார். இப்போ எந்த இடத்திலிருந்து பேசின்னு இருக்கேன் அப்படின்னுட்டா, தோ என்னுடைய வலது கை பக்கம் ஞானேஸ்வரருடைய சமாதி இருக்கு. கோவிந்தபுரத்தில் போதேந்திராளுடைய சமாதி எப்படி ஜீவ சமாதியோ, மந்த்ராலயத்தில் ராகவேந்தருடைய சமாதி எப்படி ஜீவ சமாதியோ, நெரூர்ல சதாசிவ பிரம்மேந்திராளுடைய சமாதி எப்படி ஜீவ சமாதியோ, அது மாதிரி இப்போ இந்த ஞானேஸ்வருடைய சமாதியும் ஜீவ சமாதி. இந்த ஜீவ சமாதி அவர் ஆகும் பொழுது நாமதேவர் கூட இருந்தார், ஜனாபாய் கூட இருந்தா, நிறைய மகான்கள்லாம் கூட இருந்தா. அவர்கள் கூட இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. சோபான தேவர் இருந்தார், முக்தாபாய் இருந்தார், நிவர்த்தி தேவர் இருந்தார், சார்ங்க தேவர் இருந்தார். அதிலே பாண்டுரங்கனும் கூட வந்தான். பாண்டுரங்கனும் கூட ஞானேஸ்வரர் இந்த உலகத்தை விட்டுட்டு போகிறாரேன்னு எல்லாரும் அழும்பொழுது அவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி பாண்டுரங்கன் அவரை கையை பிடிச்சி அந்த சமாதியில கீழே இறக்கினான். அப்படிங்கிறது தான் ஞானேஸ்வரருடைய சமாதி வைபவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறேனா, அந்த சமாதி ஞானேஸ்வரர் சமாதி ஆகணும்னு சொன்னதிலிருந்து என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நாமதேவர் 72 அபங்கங்கள்ல எழுதி வச்சிருக்கார். அந்த 72 அபங்கங்களை இன்றைக்கு மகாராஷ்டிரால அதி பிரசித்தியா இருக்கு. அதுக்கு சமாதி அபங்கங்கள்னே பேரு. 72 அபங்கங்கள் அந்த சமாதி வைபவத்தில் என்னென்ன நடந்தது, பாண்டுரங்கன் என்ன பண்ணினான், எப்படி அவர் கீழே இறங்கினார் அப்படின்னு. ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதியில் இருந்துட்டு இப்போ நான் உங்களோட பேசின்னு இருக்கேன். அந்த சமாதியில் அழகான ஒரு பாண்டுரங்கனும் ருக்மிணியும் இருக்குது. அழகாக பின்னாடி வெள்ளியில் ஒரு நாகர் இருக்குது. நான் கீழே உட்கார்றேன். எங்கே உட்கார்ந்துட்டு இருக்கேனோ அதுதான் இப்போ ஞானேஸ்வரருடைய சமாதி. அந்த இது கீழே தான் ஞானேஸ்வரர் ஜீவ சமாதி ஆயிருக்கார். இந்த ஞானேஸ்வருடைய ஜீவ சமாதியில் இப்போ புஷ்ப மாலையை சமர்ப்பிக்கிறோம். சாதாரணமாக மகான்களுடைய சமாதியிலேயே நம்ம சைத்தன்யத்தை உணர முடியும். பாமர மக்களால் கூட உணர முடியும்.
ஜீவசமாதியில் இந்த இடத்துல அவ்வளவு ஒரு சைத்தன்யத்தை வந்து நம்மளால் வரக்கூடியவர்களால் உணர முடியறது. அதுதான் இவர் இன்னும் இந்த இடத்துல ஜீவகலையோடு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு நமக்கு பரம பிரமாணமாக இருக்குது. உபனிஷத் சொல்கிறது ஒரு விடுகதை மாதிரி சொல்கிறது. ஒரு இடத்துல எண்ணெய் விடலை, திரி இல்லை, எவ்வளவு இடி மழை காற்றுல கூட ஒரு தீபம் எரிஞ்சுட்டே இருக்குது. அது என்ன தீபம் அப்படின்னு உபனிஷத் விடுகதை போட்டுட்டு அது என்ன தீபம்னா மகான்கள் சமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மஜோதிங்கிற தீபம் அப்படிங்கிறது. மகான்களுடைய சமாதியில் இருக்கக்கூடிய ஆத்மஜோதிங்கிற தீபம். இங்கே ஞானேஸ்வரர் இன்றும் ஜீவகலையோடு உள்ள அப்படியே அமர்ந்துண்டு அவர் தபஸில் தியானத்தில் இருக்கார். அந்த இடத்துல நம்ம பார்த்து அவருடைய தரிசனத்தை பெறுவோம். இந்த சமாதியிலே நீங்கள் ஒரு மரத்தை பார்க்க போறேன். இது வந்து அஜான விருட்சம் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறா. ஞானேஸ்வருடைய சரித்திரம் சொல்லும் பொழுது இந்த ஞானேஸ்வருடைய சமாதியிலே அஜான விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரம் உலகத்தில் இந்த இடத்தை தவிர வேற எங்கேயும் கிடையாது. இந்த தாவர இயல் பாட்டனி ஆராய்ச்சி பண்ணுறவாள்லாம் கூட வந்து இந்த மரத்தை பார்த்துட்டு போனால் இதுக்கு அந்த பாட்டனிக்கல் நேம் கூட என்ன நேம்ங்கிறது அவர்களுக்கு தெரியலை. இந்த மரத்தினுடைய கிளையை எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் இந்த மரம் வரமாட்டேங்கிறது. அந்த மரத்தினுடைய அடியிலிருந்து அந்த மரத்தை தொட்டுண்டு தான் பேசுகிறேன்னா அந்த மரத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறேன். இந்த அஜான விருட்சம் அப்படிங்கிறது உலகத்திலே இந்த ஒரு இடத்துல தான் இருக்குன்னு சொன்னேன். இது கீழே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி ஞானேஸ்வரி பாராயணம் பண்ணும்பொழுது அவரவர்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும் இல்லையா. நம்ம வந்து குழந்தை பிறந்ததுன்னா மலையேறி வரேன்னு வேண்டிக்கிறவா உண்டு, துலாபாரம் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறவா உண்டு, அபிஷேகம் பண்ணி தரேன்னு வேண்டிக்கிறவா உண்டு. அது மாதிரி இருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கே ஏதாவது ஒரு மனசில் ஒரு காரியத்தை நினச்சிண்டு இது கீழே உட்காந்துட்டு ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணுவா. அந்த காரியம் பூர்த்தியாகும் அப்படின்னு இருந்ததுன்னா இந்த மரத்திலிருந்து ஒரு இலை அவர்கள்கிட்ட வந்து விழுமா. அப்படி விழுந்துடுத்து அப்படின்னுட்டா அவர்களுக்கு நினச்ச காரியம் பூர்த்தியாகும். அந்த இலையை வந்து அவர்கள் பிரசாதமாக எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சுப்பா. அந்த மாதிரி ஒரு விசேஷம் வரப்பிரசாதம் இந்த மரம். இங்கே வந்து ஒரு பார்வை இல்லாத மாற்றுத்திறனாளி கூட இங்கே உட்காந்துட்டு ஞானேஸ்வரியை பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. இந்த அரச மரம் என்னன்னா இதுக்கு ஸ்வர்ண அரச மரம்னு பேர். ஞானேஸ்வரருடைய ஜீவ சமாதியில் பிரகாரத்தில் இருந்துட்டு இப்போ நான் உங்களோட பேசின்னு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு அரச மரத்தை பார்க்கிறேன். அது என்ன, எல்லா இடத்துலையும் அரச மரம் இருக்குது. இந்த அரச மரத்தில் என்ன விசேஷம்னா இதில் எழுதியிருக்கு இது ஸ்வர்ண அரச மரம் அப்படிங்கிறது எழுதியிருக்கு. இந்த அரச மரம் வித்தியாசமானது. இதுக்கு பேர் தங்க அரச மரம்னு பேர். அதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கு. இந்த அரச மரத்தை தான் ஞானேஸ்வருடைய அம்மா ருக்மிணி அப்படிங்கிறவ தினமும் 1008 முறை இதை பிரதட்சணம் பண்ணிகிட்டே வந்தா. அந்த 1008 முறை இந்த மரத்தை பிரதட்சணம் பண்ணினா அது இந்த ஆலந்திலிருந்து பண்டரிபுரம் போகிறதுக்கு ஒரு தூரமாக. பட்டினத்தார் அப்பேற்பட்ட ஞானியாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாயாருடைய மறைவும் பொழுது அழுதார். ஆதிசங்கரரும் அவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தும் கூட தன்னுடைய தாயாருக்கு தகன சம்ஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தார். மகான்கள் எல்லா உறவையும் விட்டுடுறா, ஒரே ஒரு உறவை மட்டும் அவர்களால் விட முடியறதில்லை. அது என்ன அப்படின்னு விட்டா மாதான்னு சொல்லக்கூடிய அம்மாவுடைய உறவு தான். அதனால் அந்த அம்மா இந்த அரச மரத்தை பிரதட்சணம் பண்ணினா அப்படிங்கிற ஒரு ஆசையினாலேயோ என்னவோ ஞானேஸ்வரர் அதுக்கு அடியிலேயே ஜீவசமாதி ஆயிருக்கார். இந்த கட்டடங்கள்லாம் ஏகநாத் அப்படிங்கிற மகாத்மாவால் கட்டப்பட்டது. அவர் தான் இதெல்லாம் திருப்பணி பண்ணி இதெல்லாம் ஒரு மண்டபமாக இப்போ நம்ம பார்க்கறதெல்லாம் பண்ணியிருக்கார். ஏகநாதருடைய கனவுல ஒரு நாளைக்கு ஞானேஸ்வரர் வந்து என் கழுத்தை வந்து ஒரு அரச மரம் சுத்தின்னு இருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணு அப்படின்னார். ஏகநாதர் இந்த சமாதிக்குள்ளே இறங்கின ஒரு பாதை உள்ளுக்குள்ளே இருக்கு. உள்ளே போய் ஞானேஸ்வரரை தரிசனம் பண்ணி பேசுகிறார், ஆச்சரியப்படுறார். ஏகநாதருடைய காலம் வேற, ஞானேஸ்வருடைய காலம் வேற. ஆனால் ஏகநாதர் பார்க்கும் பொழுதும் ஞானேஸ்வரர் சித்தியானது 1200, ஏகநாதருடைய காலம் 1500. அப்பொழுதும் ஞானேஸ்வரர் உள்ளுக்குள்ளே ஜீவிதத்தோட உயிரோட இளமையாக இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னு ஏகநாதர் எழுதுறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்ப இந்த அரச மரம்ங்கிறது வந்து என்னுடைய கழுத்தை அரச மரம் சுத்தி இருக்குங்கிறது நான் வந்து சொல்லலை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னாட்டா என்னுடைய ஞானேஸ்வரியில வந்து அவர்கள் கை வச்சு அவர்களுடைய சொந்த சரக்கெல்லாம் சேர்த்துட்டு இருக்கா. அப்படி இல்லாம அதை நீ வந்து இதுதான் பாவார்த்த தீபிகை, இதில் யாரும் எதுவும் சேர்க்கக்கூடாது, இதுதான் ஞானேஸ்வரர் பண்ணினதுங்கிறது அதை கொஞ்சம் சரி பண்ணு, அதில் எங்கெல்லாம் உள்ளுக்குள்ளே கலப்படம் பண்ணியிருக்கோ அதெல்லாம் தள்ளிடு அப்படிங்கிறது உத்தரவு கொடுக்கிறார். ஞானேஸ்வரர் வந்து ஏகநாதை பார்த்துட்டு அழகாங்க ஒரு அபங்கம் பாடுறார். ஓம் நமோ ஞானேஸ்வரா
करुणाकरा दयाला तुमचा अनुग्रह लातलोम पावन झालोम चराचरीम मिखला कुसरी कामहिम चनेने बोलो तोम वचनेहम भाविका एका जनार्दनीम तुमचा दासे தியாச்சி ஆசை புறவாவி அப்படிங்கிறது தான் ஏகநாதர் இந்த சமாதியிலேயே பாடின ஒரு அபங்கம். இங்கே வருடா வருடம் நம்ம ஊர்ல எல்லாம் பழனி, திருச்செந்தூர், இது மாதிரி திருப்பதிக்கெல்லாம் பாத யாத்திரை போகிற மாதிரி மராட்டியிலே நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே போகக்கூடிய ஒரு யாத்திரைக்கு வார்க்கரி அப்படின்னு பேரு. நம்ம இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒரு பஜனை சம்பிரதாயம் மருதானூர் சத்குரு சுவாமிகளால் ஏற்பட்டப்பட்டது இருக்கு. அதுல பாகவதெல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணான்னு ஆரம்பிப்பா. அப்புறம் போதேந்திரால் ஸ்ரீதரையாவால் சத்குரு சுவாமிகளை பாடுவா, அஷ்டபதி பாடுவா, தரங்கங்கள் பாடுவா. இப்படிலாம் சத்குரு சுவாமிகள் ஒரு சம்பிரதாயம் பண்ணியிருக்காரு பார்த்தேலா. அது மாதிரி இந்த மராட்டியில இருக்கு ஒரு சம்பிரதாயம், அதுக்கு வாரகரி சம்பிரதாயம்னு பேரு. அந்த வாரகரி சம்பிரதாயத்தை ஆரம்பிச்சு வச்சவரே ஞானேஸ்வரர் தான். அதனால வருடா வருடம் இந்த இடத்திலிருந்து தான் அந்த வாரக்கரி சம்பிரதாயம்னு சொல்லக்கூடிய பாத யாத்திரை கிளம்புறது. அந்த பாத யாத்திரை கிளம்பணும் அப்படிங்கிறதுக்கு இவர் உத்தரவு கொடுக்கணும். உள்ள இருக்கக்கூடிய சமாதியில் இருக்கக்கூடிய ஞானேஸ்வரர் நமக்கு உத்தரவு கொடுக்கணும். அவர் எப்படி உத்தரவு கொடுப்பார்னா, இந்த பல்லக்கில் ஞானேஸ்வரரை எழுந்தருளை பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுடுவா. வார்க்கரி எல்லா பாகவதர்களும் கூடிடுவா. பல்லக்குக்கு பல்கின்னு பேரு. அந்த அந்த கொண்டு வந்து அதில் வச்சு ஞானேஸ்வர மூர்த்தி வச்சு எல்லா பாகவதர்களும் நம்ம வந்து பாத யாத்திரையை ஆரம்பிக்கலாமான்னு பார்க்கும் பொழுது வெளியிலிருந்து பார்ப்பா. ஞானேஸ்வரர் உத்தரவு கொடுக்கும் பொழுது அந்த மேலே கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசம் தடன்னு ஆடும். ஆடின உடனே கொஞ்சம் தூத்தல் போடும். தூத்தல் போனாதான் அவ பாத யாத்திரை வாரக்கரி சம்பிரதாயத்தை ஆரம்பிப்பா. இன்றைக்கு வரைக்கும் இவ்வளவு வருஷங்களா அவர்கள் அந்த பல்லக்கில் ஞானேஸ்வரரை எழுந்தருளை பண்ணி வாரக்கரி சம்பிரதாயம் ஆரம்பிக்கும் பொழுது மேலே கலசம் ஆடுறதையும் தூத்தல் போடுறதையும் நம்ம இன்றைக்கும் கண்கூடா பார்க்கலாம். இப்படி மகான்கள் நாம் இந்த ஜீவ சமாதியில இன்றைக்கும் ஜீவிச்சுருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு பல சூச்சகங்கள்னால தெரியப்படுத்துறா. அத்தகைய ஞானேஸ்வரருடைய சமாதியில உட்கார்ந்துட்டு தான் அவருடைய இந்த சரித்திரத்தை சொல்றேன். வார்க்கரி சம்பிரதாயத்துல அந்த நாம கீர்த்தனை யாத்திரை கிளம்பும் பொழுது இந்த பல்லக்கில் தான் ஞானேஸ்வர மூர்த்தி எழுந்தருளை பண்ணுவா. இந்த பல்லக்கில் தான் வருவார். இந்த பல்லக்கில் அவர் எழுந்தருளை பண்ண பிறகு அந்த கலசம் ஆடி மழை வந்தாதான் வார்க்கரி சம்பிரதாயம் அவர்கள் அந்த பஜனையை பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டு போவா. அந்த பல்லக்கை நீங்கள் இப்போ பார்க்குறேன். ஜீவ சமாதி, சைத்தன்யம் உள்ள சமாதி. இங்கே யார் யார் வந்து பிரார்த்தனை பண்ணுறார்களோ அத்தனை பேருக்கும் அவர்கள் என்னென்ன பிரார்த்தனை பண்ணுறார்களோ அத்தனையும் கொடுக்குறார். இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் தரிசனத்துக்கு வந்துருக்கா சுற்றி. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு நான் பேசுகிறேன். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் ஞானேஸ்வருடைய பரிபூர்ண அனுகிரகம் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ அத்தனை பிரார்த்தனைகளையும் குருநாதர் பூர்த்தி பண்ணி வைக்கட்டும். जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम कृष्ण